இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இது. துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அரிசி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம 4 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கழுவி நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அரிசி கழுவி தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ பருப்பு சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கடாயில். இப்போ கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், வரமிளகா ஒரு 2 போட்டுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம கோஸு வெட்டி வச்சுருக்கேன், கோஸ் சேர்த்துக்கலாம். காயெலாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோஸ் ஒட்டி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வெந்துடுச்சு சாதம். பருப்பு தண்ணி சாதம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு சாதம் ரெடி.